ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின்னு போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களும் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம. முதல்ல அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? பொதுவா துலா ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 5 சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாத்தீங்கன்னா இப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறான். கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படிம்பாங்க. ரோக சனி அப்படின்னா 6ஆம் பாவம் எதை சொல்லுது அப்படின்னா கடன், எதிரி, நோயை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி பகவான் போய் உட்கார்றான். அப்ப என்ன பண்ண போறான்? கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றத கொடுக்கணும்னு சனி முடிவு பண்ணிட்டான். நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், அதுல இருந்து வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலமா துலா பொறுத்த வரைக்கும் ராசி அதிபன் சுக்கிரனா இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா. துலா ராசி என்பவர்களுக்கு நேச்சுரலாவே சனி உச்சம். அப்ப அதனாலதான் பாருங்க, நிறைய துலாம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களா இருப்பாங்க, நீதி அரசர்களா இருப்பாங்க. கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு அப்படின்னு பர்ஃபெக்டா பேசக்கூடியவங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ற ஒத்த வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தெளிவா பதில் சொல்லுவாங்க. தெளிவா சொல்லுவாங்க. எப்ப இந்த வீடு எங்கப்பா இருக்குன்னா நேரா போ, லெஃப்ட் சைடு போ, அங்கேருந்து ஒரு 3 பில்டிங் தள்ளு, அந்த 3வது பில்டிங்ல ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும், அந்த பில்டிங்ல ரைட்டுக்கா போ. ரைட்டுக்கா போனா அங்க ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடைக்கு அடுத்த வீடு அப்படின்ற அவ்வளவு தெளிவானவங்க. மத்தவங்க யாராவது சொன்னா இப்படி நேரா போயிட்டு லெஃப்ட்ல போயிட்டு கேளுங்க, அவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லுவாங்க. அந்த கடை பேரும் கூட சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு பக்கத்து விடுங்க, நீங்க போய் பாருங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் துளாராசி என்றவர்களை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு சனி துலாம் பாருங்கம்மா, கடந்த சில காலமா பெருசா நல்லா இல்ல. துலாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, மன ரீதியான குழப்பங்கள் இருந்துச்சு, குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பிள்ளைங்களால ஒரு டென்ஷன், ஆபீஸ்ல பிரச்சனை, அத்தனையும் இருந்துச்சுதான். இப்ப அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல யாரு இருக்கா அப்படின்னா சனி பகவானே இருக்கா. அப்ப ஆல்ரெடி எனக்கு டிசார்டர் இருக்குங்க, ஒரு டயபெட்டிக் இருந்துச்சு, ஒரு 10 வருஷமா டயபெட்டிக் இருந்துச்சு. கடந்த சில காலங்களா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன், எனக்கு ரீனல் பெத்தாலஜி வந்துருச்சு, எனக்கு ரீனல் ஃபெயிலியர் நோக்கி போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பெருசா ரெக்கவர் ஆகும், டயாலிசிஸ் பண்ணலாம், வேணாம் எதுவுமே சொல்லல. அட்லாஸ்ட் டயாலிசிஸ் தான் கொண்டு போய் முடிப்பாங்களாட்டம் இருக்கு. அதுவும் ஒரு சில இடத்துல நாங்க 2-3 இடத்துல கேட்டோம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உடம்புல நல்லது அப்படின்றது நடக்குமா? குரோனிக் கிட்னி டிசீஸ் நார்மல்சி கொண்டு வர முடியாது, அதுல ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு மருத்துவரை எங்க சொல்ற அதுல ஸ்டேஜஸ் இருக்கு. அப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு, டயாலிசிஸ் பண்ணி உடனே பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இப்ப பரவாயில்ல, மெடிசனுக்கு உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணுது, கிட்னிஸ் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுது, சோ நம்ம மெடிசன்லயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுதாரிக்கக்கூடிய நிலை. ஆமா, சுதாரிப்பு. அதே மாதிரி செய்யக்கூடிய மருத்துவம் பலிதமாகக்கூடிய விஷயத்தையும் சனி கொடுப்போம்மா. சோ அது ஒரு பெரிய பிளஸ். அப்ப ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம். சின்ன சின்ன நோய்களா இருந்தா அந்த நோய்கள்ல இருந்து விமோச்சனமே வந்துடும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னா அது விமோச்சனமே வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கடன் பல கோடி கடன் இருக்கு அப்படின்னாலும் அதை அடைக்கிறதுக்கான காலகட்டம். பல கோடி கடன் இருக்கு, நாங்களே தெருக்கோடியில நிக்கிறோம், எங்களால எப்படி அடைக்க முடியும் இப்படின்னு சிலர் கேட்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்டுக்குனே ஒரு குரூப் இருக்காங்கம்மா, எப்படிதான் யோசிப்பாங்க, எப்படிதான் கமெண்ட் அடிப்பாங்க, மூளை வருது அப்படின்னு தெரியல.
அது சொல்லுவாங்க. நம்ம எந்த ராசியை பத்தி நல்லா இருக்குனாலும் என்னென்ன எல்லாம் உருட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா உருட்டு அப்படின்றது. அம்மா உருட்டு அப்படின்னா உங்க வாய் உங்க உருட்டு ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு நம்ம சொல்றோம். அவங்களோட சுய ஜாதகம் இப்ப துலாம்னா ஒரு ஒரு ராம் அப்படின்ற ஒரு துலா ராசி பர்சன் பாப்பாரு. அவரு நல்ல தசையிலேயே இருக்க மாட்டார். அவரு நீ சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களே எங்களுக்கு நடக்கவே இல்லையே அப்படிம்பாரு. அம்மா சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கும். 100% நாங்க சொல்றது நடக்குமா? சுய ஜாதகத்துல தசை நல்லா இல்ல, அஷ்டமாதிபதியோட தசை நடக்குது, இல்ல பாப்பனோட தசை நடக்குது, விரையாதிபதியோட தசை நடக்குது அப்படின்னாலும் 50% நல்லா இருக்கும். இப்ப மக்களுக்கு என்ன தெரியுமாமா, கையில காசு பணம் வரும் அப்படின்னும் போது என்ன நினைக்கிறாங்க, இந்த சினிமால ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. இது சாத்தியமா? அது சாத்தியம் கிடையாது. அது யதார்த்தமான ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்களா? அம்மா லைஃப்ல எதுவுமே உழைக்காம கிடைக்கிறது இல்லம்மா, உழைக்காம கிடைக்கிறது நிலைக்கிறது இல்ல. ஆனா இப்படி நம்ம சொல்றோம், நம்மளே பாக்குறோம். ஒண்ணுமே புத்திசாலித்தனமே இல்லாத, திறமையே இல்லாதவங்க ரொம்ப பீக்ல இருப்பாங்க, உச்சத்துல இருப்பாங்க. ஆனா திறமை இருக்காருங்க, ரொம்ப திறமை இருக்கும், கீழே இருப்பாங்க. ஆனா அந்த உச்சத்துல இருக்கவங்க உச்சத்திலே இருக்காங்களா? சோசியல் மீடியால நீங்க பாக்குறீங்க, 6 மாசத்துல ஃபேமஸ் ஆயிருப்பாங்க, 2 வருஷம் கழிச்சு அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இல்ல, இருக்க மாட்டாங்க. இப்ப நாள 8 வருஷமா இருக்கம்மா. ஆனா அந்த உச்சம், அந்த இது கீழே அப்படின்றது போக்காத்து காரணம் என்ன அப்படின்னாமா, அதிர்ஷ்டம் காத்து நம்ம சைடு வீசும் போது உச்சத்துல போயிடுறோம். அதிர்ஷ்ட காத்து நம்ம சைடு வீசல அப்படின்னா நம்ம அப்படியே நேரா இருக்கும். பொதுவா இந்த சனி தசையில இருக்கவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே லைட்டா வந்து பாத்தீங்கன்னா தவழ்ந்துதான் நம்ம மேலே ஏறும், அப்படிதான் இருக்கும். சனி சுயஜாதகத்துல நிறைய நல்லா இருந்த ஸ்திரமான சொத்துக்கள் இருக்கும். அப்ப என்ன, நம்ம ரொம்ப சிம்பிள், எப்பயுமே நம்மளோட உழைப்பு பிரதானம். பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா, 1 மடங்கு உழை. பிளானட்ஸ் எல்லாம் சுத்தமா நல்லா இல்லையா, 10 மடங்கு உழை. என்ன கேட்டா பிளானட்ஸ் நல்லா இருக்காங்களா, 2 மடங்கு உழை. பேக்கப் பண்ணி வச்சுக்கோ, காற்றுள்ள போதே தூத்தி வச்சுக்கோ. நல்லா இல்லையா, 10 மடங்கு உழை. ஆட்டோமேட்டிக்கா பிளானட்ஸே ஒண்ணும் செய்யாது இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி இப்ப சனி என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கான்னா, எவ்வளவு கடன் இருக்கோ அதை அடைக்கிறதுக்கான ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கான். அப்ப நீ ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் முயற்சி பண்ணு. பூர்வீகத்துல ஏதாவது சொத்து பத்து இருக்குன்னா அது ரேட்டே போகாதான் இருக்குமா? இந்த காலகட்டம் யாரும் இது வரைக்கும் நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து நிறைய பேர்கிட்ட கூவி வியாபாரம் பண்ணணும்னு கேட்டிருப்பேன், யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலகட்டம் யாரும் வந்து கேட்பாங்க, தேடி வருவாங்க. அந்த சொத்து எவ்வளவு விலை, நாங்க வாங்கிக்கலாம் இருக்கோம். அது பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, பக்கத்துல இல்ல சொந்த வீடை விற்கிறது, நான் வேற வீட்டுக்கு போறேன், வேற வீடு வாங்கிட்டேன்னாலும் நல்ல ரேட்டுக்கு போகும். நீ வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கலாம். தனிநபர் கடன் அப்படின்றது சாலிடா அடைப்பு. ஒரு பேங்க்ல ஒரு லோன் கேட்டிருப்ப, ஒரு கவர்மெண்ட் பேங்க் கிடைச்சே இருக்காது. இப்ப அவனே கூப்பிடுவான், பேங்க் லோன் அப்ளை பண்ணிருந்தீங்களே தரேன், வாங்கி நீ அடைப்ப. அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பா, எந்த டவுட்டும் இல்ல. நோயில இருந்து ஒரு விமோச்சனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை, எதிரி இல்லாத வாழ்க்கை. நான் பேசியே எதிரியை வச்சுப்பேன், எனக்கு பேச்சு ஜாஸ்தி. துலாம் அப்படின்னா நான் பேசுவேன், வெட்டு 1 துண்டு 10, அதுதான் துலாம். இந்த காலகட்டம் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால உனக்கு ஆதாயம், அவங்களால உனக்கு நன்மை. என்ன கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அபிஷியல் கிட்ட பயங்கரமா போட்டு கொடுத்தா, அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா, அவனுக்கு மேல இருக்க ஹையர் அபிஷியல் அவன் பாத்துட்டான், வாண்டட்லி என்ன டார்கெட் பண்றான், அவனை தூக்கி வேற இடத்துக்கு போட்டான், இவனையும் தூக்கி வேற இடத்துல போட்டான், அந்த ஹையர் அபிஷியல் போஸ்டே எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. கண்டிப்பா மேம். தொழில் பத்தி சொன்னீங்க, சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்துல 1க்கு 2 மடங்கா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மேம்? பிள்ளைங்க பொறுத்த வரைக்கும் படிக்குதுங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான மார்க். நான் வந்து பாருங்க 80 மார்க்குக்கு படிக்கிறேன். இப்ப எந்த பிள்ளையும் 80 மார்க்குக்கு படிக்கிறது இல்லம்மா, நம்ம சும்மா சொல்லிக்கலாம், பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற இன்டென்ஷனோட குழந்தைங்க படிக்குது இல்லையா, பாஸ் பண்ணிடுங்க, கவலையப்பட வேண்டாம். சனி வந்து அதுங்களை வந்து கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 மற்றும் 5க்கு அதிபன்மா, 5ஆம் பாவத்து அதிபன். அப்ப குழந்தைங்களால இருந்து வந்த தொல்லைகளும் மீறும், குழந்தைங்களால இருந்து வந்த பிரச்சனைகளும் மீறும். ஏதோ ஒரு விதத்துல குழந்தைங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைச்சிடுமா. இப்போ திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓரளவுக்கு கடன் இருக்கு அப்படின்னாலும் ஓகே. திருநங்கைகளுக்கும் கடன் வாங்கி குடும்பத்துக்கு கொடுக்குற திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் கடன் அடைக்கணும், கொஞ்சம் பிளான் பண்ணாங்க அப்படின்னா சாலிடா அடிச்சிடலாமா. கண்டிப்பா மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல ஏதாவது கடவுள் வழிபாடு இல்ல பரிகாரங்கள் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? பொதுவாவே துலாம் அப்படின்னாலேமா இவங்க சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ராசி அதிபனே சுக்கிரன் தான். சனி உச்சமடையக்கூடிய வீடா இருந்தாலும் ராசி அதிபன் சுக்கிரன். துலாமா நீ எப்பயுமே மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணு, மேன்மை முன்னேற்றம் உறுதி அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரோட விஷயத்திலயும் அதாவது ஸ்லோகங்கள்லயும் பாத்தீங்கன்னா, இந்த நமஸ்தேசு மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர ஹதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்ற மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம் வரும். அதை நம்ம பாராயணம் பண்றது 8 ஸ்டான்சாஸ் தான், சூப்பரா இருக்கும். அது தேவேந்திரன் பாடினது. தேவேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவரு மகாலட்சுமி தாயார பார்க்கும் போது பாடினது. அது பாராயணம் பண்றது உன்னதமான பலன்கள். கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.